இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கேம் விளாடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி டெலகிராம் பாட்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி இப்போ வந்து கேம் விளாடுறது அப்படிங்கிறது எல்லா ஆப்லேயுமே ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து கேம் விளாட முடியுது. ஃபில்டர்லாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. குரோமாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா, அதுக்கப்புறம் என்னது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குமே ட்விட்டர், அது மூணில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. மீதி எல்லா ஆப்லேயுமே வந்து அந்த ஆப்பில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தா அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த டெலகிராமில் வந்து நம்மளால் கேம் விளாட முடியும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் அந்த கேம் விளாட முடியும். பாட் அப்படின்னா ஒரு 3 கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 3 கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. பார்ட்னர் அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் கூட உங்களால் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா விளாட முடியாது. உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் இன்வைட் பண்ணி நீங்களும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளாட்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கேமோட பாட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாட் நேம் அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக போய் டெலகிராமில் சர்ச்சில் போயிட்டு அந்த பாட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டை டைப் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அந்த பாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இல்லைனா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பாட்டை சர்ச் பண்ண உடனே நீங்கள் முதல் வர சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இல்லை என்ன ஆப்ஷன் காட்டுதோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா //ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். சென்ட் ஆனதும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். என்ன ஆப்ஷன்ஸ்னால் கேம் ஆப்ஷன்ஸ் மாதிரி 3 கேம் தான் இருக்கும் மொத்தமே. உங்களுடைய கான்டாக்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க. கான்டாக்ட்ஸில் வந்து ஏதாச்சும் யாராவது ஒருத்தர் கான்டாக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டாக வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேம் போயிடும். அவங்க வந்து அந்த பாட் லிங்கை தொட்டு ஓப்பன் பண்ணுறப்போ நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம். அதாவது மல்டிப்ளேயர் மாதிரி. இதுக்கு நெட்டு வேணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு நெட் தேவைப்படும். ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு தேவைப்படும். ஆமாம், நெட்டு தேவைப்படும். அண்ட் பாட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான பாட்டாக இருந்தாலுமே நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் டைப் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற முதல் சேனலோ இல்லை 2வது சேனலோ ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க தேவையில்ல. நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிறது அதுவே போகல //ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மெசேஜ் அதுவே போகலன்னா நீங்களே டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க அந்த பாட்டோட சேனலுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில சேனல்ஸ் தான் அந்த பாட்டை வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய அஃபிஷியல் சேனலாக இருக்கும், இல்லை அந்த பாட்டோட சேனலாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பாட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாட்டோட சேனல் எதுவோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வெளியில் எங்கேயும் போகாது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்ஸ்லாம் வந்து அன்சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் யூஸ் பண்ணுற பாட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பாட் இருக்கா, அஃபிஷியலாகவே அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. இல்லைனா நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேபி ஏதாச்சும் அவங்க டேட்டாஸ் திட்டுவாங்க. ஆக்சுவலி உங்கள் டேட்டா தேடி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பாட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இந்த சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, மீடியா டவுன்லோடிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரீடிங்கோ, டிரான்ஸ்லேட்டரோ இல்லை மூவி டவுன் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் அந்த பாட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து அந்த பாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். டெலகிராமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கேம் விளாட்லாம், மூவிஸ் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நியூஸ் வாசிக்கலாம், மீம்ஸ் பார்க்கலாம், எல்லாமே வந்து ஆக்சுவலி பண்ணலாம். கரெக்டான பாட் யூஸ் பண்ணிங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது ஆக்சுவலி நிறைய பேர் தெரியாது. அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிளிக் பண்ணுங்கள். இல்லை லைக் ஏதோ ஒன்று அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு.